ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் மீனுக்கெலாம் ஃபுட்டு போடலான்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு கருப்பாக என்னமோ இருந்துச்சு. நான் கூட தவளைன்னு நினச்சேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பறவை. அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அது ஏதோ குருவின்னு நினைக்கிறேன், சின்ன குருவியாட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது தண்ணி குடிக்கும்போது அப்படியே ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துருச்சு. அப்புறம் அது செடியெல்லாம் நான் உள்ளே போட்டு வச்சிருக்கனால கால்லலாம் அந்த பிளான் சிக்கிருச்சு. பாவம், அதெல்லாம் வெளியே வர முடியல. அப்புறம் நான் அது ஏதோ தொட்டு பார்த்தேன். அப்போ கூட அது அசையலை. அது உயிரோடு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அது உயிர் போயிருச்சு. அப்புறம் நான் அதை குச்சி வச்சு தொட்டு பார்த்தேன். அப்போ கூட அசையலை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுட்டேன். ஆனால் இது வந்து பறவைங்கள்லாம் பாவம், அதுங்களுக்கு நம்ம தண்ணி வெயில் காலத்தில் கிடைக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாடியில் கொஞ்சம் தண்ணி வச்சோன்னா இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் நல்லது. நானும் இது வரைக்கும் வச்சதில்லை. இனிமேல் தான் நான் இதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இனிமேல் மாடியில் கொஞ்சம் தண்ணி வைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், ரொம்ப குருவி, சின்ன குருவி. அதுதான் இனிமேல் தண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீங்களும் லைக்கெல்லாம் பண்ண வேணாம். இனிமேல் தண்ணி வைங்க நீங்கள் மாடியில் பறவைங்களுக்கு. தேங்க்யூ கைஸ்.